ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன வேலை போகுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன் திடீர் இந்த முடிவுனா, நம்ம வீட்டு வாஷிங் மிஷின் வந்து காலாவதி ஆயிட்டு. என்னென்னா நல்லா தான் ஓடுது, நல்லா ஓடிட்டே இருக்கும்போது புழியிற கை வந்து உடஞ்சிட்டு போல இருக்குது. புழியுன்ட்டு நேற்றுலேருந்து உக்காந்துருக்கோம். மிஷின் வீணாக போயிடுச்சுன்னா அமுக்கி பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரையர் வந்து ஏதோ மிஸ்டேக்காக இருக்குது போல். அப்புறம் மிஷினுக்கெலாம் வர சொல்லி கூப்பிட்டோம். அவங்க வந்து இன்றைக்கி வர முடியாது, நாளைக்கு வரோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி தான் கடவுள் புண்ணியத்தில் ஏதோ வெயில் பளிர்னு அடிக்குது. சரி துவைச்சி போட்டுரும். இதுக்கு மேலே விட்டுட்டோன்னா வீடும் நாரிடும், உடம்பும் நாரிடும். இங்கே பாருங்கள், ஒரு நாள் துணி துவைக்காத இதுக்கு எவ்வளோ துணின்னு. இது வந்து இந்த மிஷினில் போட்டு அப்படியே புழியாமல் அப்படியே இருக்குது. அது லாஸ்ட்டாக தான் போட்டு ஒரு கும்மி போட்டுடணும். ஆனால் உண்மையாக கையால் மிஷினில் துவைக்கிறத விட கையால் துவைக்கிறது ஒரு அரை மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும். இந்த துணி அந்த மாதிரி தான், ஒரு அரை மணி நேரம். என்ன காய போடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, சொட்டரெல்லாம் இப்போதைக்கு துவைச்சா காயுமா? இதெல்லாம் என் பொண்ணு போட்டது தான், குட்டிமா போட்டு இருந்துச்சு. அங்கே பைப்புக்கிட்டே உக்காந்துக்கலாம். அது என்னென்னா மழை பெஞ்சது இல்லையா, அதனால் பாசி பிடிச்சி போய் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே கருப்பாக இருக்குது பாருங்கள். நான் வந்து இந்த இடம் தான் கொஞ்சம் வெள்ளையாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் இங்கே நடுவில் உட்காந்துக்கிட்டேன். லிக்யூடை ஊற்றி தான், சர்ஃப் இல்லை, லிக்யூடை ஊற்றி ஊற வச்சாச்சு. அப்புறம் உங்கள் ஊரில் கார்த்திகைலாம் எப்படி போணுச்சு? எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி தான் கார்த்திகை. நேற்று வந்து திருவண்ணாமலை ஜோதி ஏற்றுறாங்களா, இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ஜோதி ஏற்றுவாங்க. அதாவது சொக்கப்பனைன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இன்றைக்கி. இங்கே மட்டும் இல்லை, வைத்தீஸ்வரன் கோயில். நான் பிறந்த ஊரில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 5வது 6வது படிச்சிருப்பேன். அப்போ தான் அந்த சொக்கப்பனை கொளுத்துறதெல்லாம் பார்த்துருக்கேன். இங்கே இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நானுமே செல்லில் தான் பார்த்துருக்கேன். தம்பி பாப்பாவெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க, அவங்க போய் எடுத்துகிட்டு வந்ததை தான் நான் போனதில்லை. இந்த வருஷம் கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு போய் பார்க்கலான்னு பார்க்குறேன். இன்றைக்கி தான் எங்கள் ஊரில் எப்போ சொக்கப்பனை கொளுத்துவாங்களோ அப்போ தான் வந்து பொரி, இனிப்பு பொரிலாம் இது பண்ணுவாங்கள்ல, அதை கிண்டுவோம். நீங்களாம் வந்து திருவண்ணாமலை ஜோதி அப்போ தான் கிண்டுவோன்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் வந்து அது வந்து அந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி சைட்லாம் வந்து பொரியை விட அந்த பனை ஓலை கொழுக்கட்டை தான் சொன்னீங்க. நானுமே அந்த பனை ஓலை கொழுக்கட்டையை வந்து திருச்செந்தூரில் தான் சாப்பிட்ருக்கேன். அங்கே வந்து விற்பாங்க, அந்த தர்பூசணிலாம் விற்கும் போது இந்த பனை ஓலை கொழுக்கட்டையும் விற்பாங்க. அங்கே தான் சாப்பிட்ருக்கேன். அடுத்த தடவை வந்து அதை செய்யணும், பனை ஓலை கொழுக்கட்டை. பனை ஓலை இல்லையா, எப்பயோ ஒரு நாள் செய்வோம். அவ்வளோதான், ஊற வச்சாச்சு. ஊற வச்சு அரை மணி நேரம் கழித்து துவைக்கலான்னு பார்த்தா வெய்ய போயிடுங்க பாருங்க. இப்போயே வானம் டபக்குன்னு கண்ணை மூடி திறக்குது. அதனால் டபக்குன்னு அப்படியே எடுக்கிறோம், கும்முறோம். இது வந்து பழைய சோப்பு, இது வந்து புது சோப்பு. இதுலேயே துவைச்சிருவேன், அவ்வளோ கஞ்சி பிசு. இல்லை நொரங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது. போட்டு குமுறி துணி 2ஆக கிழிச்சிட்டு போயிடும். சரி, நீங்கள் போய் தண்ணி ஆஃப் பண்ணுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிப்போம். சோப்பு வந்து லைட்டாக இப்படி போட்டால் அது ஊறிடும். நம்ம துவைக்கும் போது குப்புன்னு நுர வரும். இந்த இடத்த ஃபஸ்ட்டு கழுவிப்போம். ஐயோ, மழை வந்துருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஷெட்டில் போடலாம், இருந்தாலும் யூனிஃபார்ம்லாம் இருக்குது. அதுக்கு தான் வாசனை திரவியம் 2 வச்சுருக்கேன், அதை போட்டு இது பண்ணிடலான்ட்டு பார்க்குறேன். சரி, தண்ணி ஆஃப் பண்ணுங்க, நம்ம துவைச்சிக்கிட்டு இது பண்ணிப்போம். இது மாதிரி அடிக்கிறேன். சொட்டரு லாஸ்ட்டாக தான், மழை வந்துட்டுனா அந்த சொட்டரையும் துவைக்க மாட்டேன். துணியை இப்படி எடுக்கவும் இப்படி போடவும். இது வந்து மணிகண்டாரோடது, மணிகண்டார். மிஷின் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, கையால் துவைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. என்ன காயறதுக்கும் லேட்டாகும், நம்மளுக்கும் நேரம் பத்தாது. இந்த அளவுக்குலாம் மிஷின் துவைக்குமா? பெருமைக்கு எருமை வைக்கிறது தான் வாஷிங் மிஷின்லாம். அழுக்கும் போகாது, ஒன்றும் போகாது, சும்மா அப்படி சுற்றி காய வைக்கிறது தான். ஹீட்டரில் தான், அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். மியூசிக்லாம் போடுவேன். என்னை கேட்டால் இந்த பலாக்கொட்டையில் நான் உட்கார்றது ஒன்று தான், ஒன்று இல்லாததும் ஒன்று தான். அப்படி இப்படி உக்காந்துக்கணும், அப்போ தான் ஈஸியாக துவைக்கலாம்.
இதெல்லாம் வந்து யூனிஃபார்மு. ஃபஸ்ட்டு பின்புறம் போடவும். அதை நாங்கள் இப்போலாம் எடுக்க மாட்டோம். அப்படி வச்சுட்டு இந்த ஒரு ஏன் இப்போ நுரன்னா வருது என்ன, இதை துவைச்சிட்டு அப்படியே வாசனை திரவியத்தை கொஞ்சம் ஊற்றி அப்படியே அலசி போட்டுருணும். நான் ஏன் இப்போ இங்கே வந்தேன்னா அப்படியே துவைக்க அலசி போட்டால் கொஞ்சமாவது காயும்ல. கீழெல்லாம் சுத்தமாக வெயில் உரைக்க மாட்டேங்குது. இதிலே வந்து காலையில் மொளாமல்லியை காய போடலான்னு பார்த்தோம். மொளாமல்லியில் கையை வைக்க போனோம், வானம் மூடிட்டு. இதை நம்ப முடியாதுன்னு விட்டாச்சு. ஏன் எப்படின்னா குளிக்க தான் போகிறேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சிடுவேன். அதனால தான் பலாப்பட்டறை மாதிரி உட்காந்தாச்சு. என்ன குளிருது, மழை வந்துருமா? கலைஞ்சி ரொம்ப பிரகாசமாக தான் இருக்கு. அதான் நம்ம ஊர் பக்கம்லாம் புயலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மழையே அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் லைட்டாக அப்படியே ரொம்ப அடித்து பேய் மழைன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் இன்னும் பேயல. அப்படியே ஆமாம், மெட்ராஸ் பக்கம் தான் அவ்வளோ தண்ணி. அது இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் குளங்கிற பாருங்க. இங்கே எங்கே பார்த்தாலுமே குளம் குட்டைன்னு இருக்கா. தண்ணி வந்து இழுத்துக்கும், மண் அதிகமாக இருக்கிறதுனால. அதனால் இங்கெல்லாம் தண்ணி தேங்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏதாவது ரொம்ப கிராமத்து சைட்லாம் வாய்க்கால்லாம் ரொம்ப ஃபுல்லானா தெரு பக்கம்லாம் தண்ணி நிற்கும், அவ்வளோதான். மற்றபடி இங்கே தண்ணி நிற்கிறதுக்கெலாம் வேலை கிடையாது. நல்லா தண்ணி இழுத்துக்கும். இப்போலாம் நிற்கிறது கிடையாது. எப்போ துவைச்சி எப்போ காஞ்சி இது வேற பயமுத்திக்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து இன்றைக்கான கொஷின் என்னென்னா, யூடியூப் வந்து நீங்கள் எப்படி இலக்கியா ஸ்டார்ட் பண்ணீங்க? யூடியூப் ஸ்டார்ட் பண்ண மோட்டிவேஷனாக உங்களுக்கு இருந்தது என்ன? எதனால் நீங்கள் யூடியூப்பை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு ரெகுலராக இந்த கொஷின் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது மெயின் ரீசனே வந்து என் அருமைக்குரிய பெருமைக்குரிய கணவர் தான். என்னென்னா படின்னு டார்ச்சலு. இது அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் பிசிஏ வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். 12th முடிச்சுட்டு பிசிஏ பண்ணி டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிஏலாம் வந்து கல்யாணம் ஆகி பாப்பா பிறந்து, தம்பி பிறந்து, அதுக்கப்புறம் பாப்பா பிறந்து, அதுக்கப்புறம் தான் வந்து கரஸில் போட்டு பண்ணேன். அது முடிச்சுட்டு மேல் கொண்டு எம்ஏ பண்ணு அப்படின்னாங்க. எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் இருக்கோம், நீ போய் எம்ஏ பண்ணு அப்படின்னாங்க. நீங்களே சொல்லுங்கள், எத்தனை ஜீவன் என்னை நம்பி கிடக்கு. இப்போ எம்ஏ படிச்சுட்டு நான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுறேன்னு வச்சுக்கோங்க, யார் பார்த்துப்பா? சோறு யார் ஆக்கி போடுவா? பாவு 2 ஜீவனும் கால் முடியாத ஜீவன் ஒன்று, நடக்க முடியாத ஜீவன் ஒன்றா கடந்துக்கிட்டு இருக்கு. யார் சமைப்பா? பசங்களை யார் இது பண்ணுவா? ஏதாவது ஒரு வேலை உருப்படியாக பார்த்தாலுமே நமக்கு அது போய்கிட்டு வந்துக்கிட்டு சமையல் பசங்க அதெல்லாம் சரி வராது. அதனால் என்ன இப்போ நான் ஏதாவது ஒன்று பார்க்கணும், சும்மா இருக்கக்கூடாது, அவ்வளோதானே. அதாவது நீ வந்து சம்பாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்லாம் கிடையாது. உனக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று ஒளிவட்டம் உன் முகத்தில் தெரியும். அப்போலேருந்து அதான் சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று இல்லைக்கா, உன்னோட மூஞ்சில் வந்து ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுது, நீ வந்து அதுக்கான முயற்சியை பண்ணு, ஏன் நீ சும்மா உட்காந்துருக்கன்னு எந்த நேரம் பார்த்தாலும் குச்சை வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தா சரி, நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், அவ்வளோதானே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனல். என்னை பார்த்து நீங்கள் யாராவது மோட்டிவேஷன் ஆனீங்கன்னா கண்டிப்பாக இதை எடுத்துக்காதீங்க, நல்ல விதமாக ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து அதுக்காகவே நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கான மோட்டிவேஷன் இது கிடையாது. நான் வந்து சும்மா டுபாக்கூரா ஆரம்பித்தது தான். இப்போ வந்து ஏதோ உங்களோட பேச்சை கேட்டு நீங்கள் சொல்கிறது மோட்டிவேஷன் ஆகி தான் இப்போலாம் கொஞ்சம் நல்ல மாதிரியாக வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னெல்லாம் சொங்கி மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ கொஞ்சம் எனக்கே நீங்கள் சொல்கிறதெல்லாம் மோட்டிவேஷனாக இருக்குது. நீங்கள் பேசுகிறது நல்லாயிருக்கு, என்ன வாய் இருக்கும் அதை பேசுவேன், மற்றபடி மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டேன், அவ்வளோதான். இதுதான் என்னோடய மோட்டிவேஷன் ஸ்பீச். அதாவது வீட்டிலலாம் வந்து இப்போ மாமியார் நாத்தனார் அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளே வேலை செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளே தான் வேலை செய்யணுமா அப்படின்னு நினைக்காம, என்ன பண்ணுறது, நம்ம குடும்பம் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு வேலை செய்யும். மனுஷ மக்கள் இருக்கிறதே நினைவில் கொண்டு வராமல் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, கோபமும் வராது, ஈஸியாக துவைச்சிடலாம். நான் சொல்லிடுறேன், ஆனால் சில பேரோட வீட்டில் வந்து எப்படி வேணால் சூழல் இருக்கலாம்.
அதனால் வந்து அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாரோட அதான் அவங்கவுங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாரோட சூழலும் அமையும். அதனால் நான் வந்து எல்லாருமே இப்படி இருங்கன்னு சொல்ல மாட்டேன். பார்த்து நல்லபடியாக மனசுக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து வாழ்ந்துட்டு போயிடலாம். அவ்வளோதான். துவைச்சிட்டேன் பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கையால் துணி துவைக்கும் சகோதரிகள் யாராவது இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. சோப்பு வந்து கரையில், அது என்ன சோப்புலாம் நான் சொல்லலை. ஆனால் நுரெல்லாம் நல்லா தான் வருது, அழுக்கும் நல்லா தான் போகுது. இதில் என்ன துவைச்சிட்டேன்னா நீங்கள் எல்லாம் கழுவி கமெண்டில் ஊற்றிங்கன்னு தெரியும். இது கொஞ்சம் தீர்ந்ததுக்கப்புறம் இதோட வந்து நாங்கள் ஒட்டிப்போம். அதாவது குளிக்கிற சோப்பாக இருந்தாலும் சரி, துணி துவைக்கிற சோப்பாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு சோப்பு இருந்ததுன்னா தீர்ற மாதிரி ஒரு சோப்பு இருந்ததுன்னு வச்சுங்க, அப்படி வச்சு இப்படியே அழுத்திப்போம். அழுத்தினோன்னு வச்சுங்க, அந்த சோப்போட சோப்பாக ஒட்டிக்கும். அப்படியே போட்டு நம்ம இது பண்ண வேண்டியதான். அதுவும் இந்த ப்ரஷ் இல்லாமல் நீ என்ன துணி துவைக்க வந்துட்டேன்னு கேட்பீங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்குமே 1 கோடி ப்ரஷ் வாங்கியிருப்பேன். துணி துவைக்கிற ப்ரஷ்ஷு வாங்கி யூஸ் பண்ணி 2 நாள் வரைக்கும் அதை பார்க்க முடியும். 3ஆவது நாள் காணாமல் போயிடும். அது என்ன மாயமோ மந்திரமோ தெரில, யாராவது தூக்கி போடுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. அப்படி இருக்கவே மாட்டேங்குது. ஒரு இடமா இருந்தால் தானே இருக்கும். ஒரு நேரம் கீழே துணி துவைப்போம், ஒரு நேரம் இந்த மாதிரி, இன்னொரு நேரம் பாத்ரூமு, இல்லைனா கீழ் வீட்டு பாத்ரூமு, 4-5 இடத்துக்கு போகிறதுனால அது இருக்க மாட்டேங்குது. அதனால் அது உள்ள ஆசையே போயிட்டு எனக்கு அதான் இதில் அலசி போட்டுரும். நம்ம அது இவ்வளோ நேரம் உக்காந்துருக்கேன்னா சாப்பாடு இன்னும் சமைக்கலை. காலையில் சமைச்சது கொஞ்சோண்டு இருக்குது. ரசம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணேன். அதை வந்து அதே பார்த்துக்கலாம். நாங்களாம் சாப்பிடல. பால் இருக்குது, டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துரும். துணி புழியறது தான் எனக்கு பிடிக்காது. நல்லா இருக்குங்க. வெயில், ஒரு பக்கம் சாரல், ஒரு பக்கம் காற்று, குளுன்னு இருக்குது, சுரீர்னு இருக்குது. கிளைமேட் நல்லாயிருக்கு. மடித்து நல்லா காய வச்சு மடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. பார்ப்போம். வெய்ய ஒன்றும் நான் சொன்னதுலேருந்தே மூடலை வானம். உங்களுக்கு இந்த ஜென்ஸுக்கெலாம் பனியன்லாம் எடுக்கிறீங்களே, ஒயிட் ஷர்ட்லாம் போட்டால் ஐயோ சிரிப்பு வருதே இருங்க. ஒயிட் ஷர்ட்லாம் போட்டால் ஒயிட் பனியன் தானே போடுவாங்க. இப்போ வந்து அப்படியே லைட்டான ஒரு பிங்க் ஷேடோவில் வந்து ஒரு பனியன் வந்திருக்கு. அதாவது ஒயிட் பனியன் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி பிங்க் ஷேடோவில் ஒரு பனியன் வந்திருக்கு. அது இது வந்து எங்கே இருக்குது, இது வந்து ஒயிட்டு, இது தெரியுதா உங்களுக்கு கலரு? இந்த மாதிரி ஒரு பனியன் வந்திருக்கு. புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. வேணுன்னா கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. ஒயிட் கலரில் லைட்டாக பிங்க்கு ஷேடோவில். என்ன அது ஒன்று கூட ஒரு கலர் பட்டுதுன்னு தான் பேர், சாயம் பட்டுதுன்னு தான் பேர். ஏதாவது ஒரு அசிங்கமாக திட்டா அப்படியே இருக்கா? எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அவ்வளோதான். துணிலாம் துவைச்சாச்சு. இந்த துணிலாம் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த துணிலாம் வந்து சும்மா அப்படியே போட்டிருக்கேன், இன்னும் புழிஞ்சு போடலை. தண்ணி வடியுது. இதெல்லாம் அலசி சேர்த்து மொத்தமாக காய வச்சிடலாம். அதிகபட்சம் அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கமே எல்லாத்தையும் இது பண்ணிடணும். ஏன்னா அந்த பக்கம் தென்னை மரம் நிழலாக இருக்குது. இதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று போட்டு குடித்தா நல்லாயிருக்கும். முறுக்கு மாவு கொஞ்சோண்டு இருக்குது, ஒரு 1.5 கிலோ கிட்ட இருக்கும். ஆனால் அதை எங்கே எடுத்து வச்சேன்னா எனக்கே தெரியல. ஏதோ ஒரு கவரில் கட்டி வாளியில் போட்டு வச்சேன். அதையும் சுட்டு ஏதாவது இந்த மழைக்கு வந்து டீ காஃபி அதில் வந்து அந்த முறுக்கை போட்டு சாப்பிட்டா எனக்கும் என் மகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சுடலாம் நானும் பார்க்குறேன். அந்த முறுக்கு மாவு எங்கன்னே தெரில. அப்புறமா தான் தேடணும். கட்டையில் காயப்பட்டால் தான் இதாக இருக்குது. அந்தாண்ட உளுந்துருமோன்னு பயமாக இருக்குது. இந்த சைடு இங்கே உள்ள கட்டையெல்லாம் இந்த தகரத்தில் விரிச்சு போட்டா அப்படியே சுருண்டு போயிடும், ரோட்டுக்கு போயிடும். அதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓரளவுக்கு கொடி ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்கப்புறம் போட்டால் அதான் வாசலில் தான், இல்லை வாசலில் விழுந்தா விழுட்டும். இதுக்கப்புறம் போட்டால் கொடி பல மாதத்து கொடி வெயிட்டாக இருக்கே. இதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட்டு தான். ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் பொறி கிண்டணும். ஃபஸ்ட்டு குளிக்கணும், அதுவே ஒரு அலுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பொறி கிண்டணும், அப்புறம் வீட்டுக்கு படைக்கணும், கோயிலுக்கு போகணும்.
இப்படியே தான் இந்த நாள் ஃபுல்லாக இப்படியே தான் ஓடிட்டு இருக்க போகிறேன். சரி, நான் இப்போ வந்து ஒரு குளியலை போட்டுட்டு டீ சூடாக குடித்தாதான் கொஞ்சம் மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். போய் டீயை ஃபஸ்ட்டு குடிக்கிறேன். வேலை பரபரப்பாக போயிட்டுருக்கு. குளியலை போட்டு வந்து டைம் ஆகிடுச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்துட்டோன்னா அலட்சியமாக போயிடும். அதனால் வந்து பொரி கிண்டலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி தான் பொரி கிண்டோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த அவுள் பொரி வந்து இது அரை கிலோ தானே இருக்கும். நெல் பொரி தான் பொரி. இது வந்து ஒரு அரை கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். அரை கிலோ தான் இருக்கும், வெயிட் இல்லை. அது அரை கிலோ எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை கொஞ்சம் இதெல்லாம் மெஷர்மெண்ட்லாம் தெரியாது, குத்து மதிப்பாக கொண்டிருக்கேன். பொட்டுக்கடலையை அப்படியே ட்ரையாக வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொப்பரை தேங்காய் இருக்கும்ல, நார்மல் தேங்காயும் போடலாம். நம்மளுக்கு வந்து இந்த கொப்பரை தேங்காய் கிடைச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுலேருந்து அந்த தேங்காய் எண்ணெய் அப்படியே வதக்கும் போது திரண்டு வரும். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எள்ளு, இது வறுத்த எள்ளு தான் போல், பொரியலாம் மாட்டேங்குது. இந்த எள்ளை அப்படியே கொட்டிட்டு கொப்பரை தேங்காவை போட்டுப்போம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டைம் ஆகும். அது பாகு வந்து தண்ணியாக காய்ச்சினா நம்மளுக்கு பொரி வந்து நமத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் இருவலாக காய்ச்சிப்போம். அப்போ தான் நம்மளுக்கு பாகு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பதம்லாம் இதுக்கு தேவையில்லை, பாகு கொஞ்சம் இருக்கணும், அவ்வளோதான். நெய் விட்டும் வறுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். நெய் விட்டு வறுத்தாலும் பொலிசாக கட் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லை. எப்படி போட்டாலும் வாய்க்குள்ளே தானே போகுது, அதனால் போட்டாச்சு. ஏன் வாயில் போகாதா? இப்போ எண்ணெய் மாதிரி அப்படியே ஊறி வருது பாருங்க, பாருங்க. நம்ம வறுத்து வச்ச பொட்டுக்கடலை, எள்ளு, அப்புறம் அந்த தேங்காய், கொப்பரை தேங்காய் எல்லாத்தையும் அப்படியே ட்ரையாக வறுத்துட்டு அந்த பொரியோட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏலக்காவை வந்து இடித்து இந்த பாகு கொஞ்சம் வத்தி வருது இல்லையா, அப்போ அந்த ஏலக்காய் கூடயே போட்டு நல்லா பாகு இருந்ததும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு ஊரில் இது ஸ்பெஷல் அது ஸ்பெஷல்னு சொன்னீங்க. அதாவது திருநெல்வேலி அந்த சைட்லாம் வந்து அந்த என்ன கொழுக்கட்டை, பனை ஓலை கொழுக்கட்டை, பனை ஓலை கொழுக்கட்டை சொன்னீங்க. அப்புறம் பணியாரம், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து ஃபேமஸாக இருக்கும். நம்ம கும்பகோணம், தஞ்சை, மயிலாடுதுறை, வைத்தீஸ்வரன் கோயில் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க கார்த்திகையில் அதுமாக மெயினாக செய்கிறது வந்து இந்த பொரி தான். அந்த மெயினாக இருக்கிறது இந்த பொரி தான். உங்களுக்கு அந்த என்னது கொழுக்கட்டை, உங்களுக்கு அந்த ஓலை கொழுக்கட்டை மாதிரி எங்களுக்கு இந்த பொரி, இதுதான் இன்றைய ஸ்பெஷல். அதுவும் சொக்கப்பானை அப்போ தான் நாங்கள் இதை செய்வோம். வைத்தீஸ்வரன் கோயிலையும் இன்றைக்கி தான் சொக்கப்பானை, நம்ம ஊர் திருப்பங்கூர்லேயும் வந்து இன்றைக்கி தான் சொக்கப்பானை. இந்த சொக்கப்பானையை வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து இதை கொட்டி அப்படி கிண்டிட்டு நம்ம ஈவினிங் போலலாம் படைச்சிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட வேண்டியதான். அவ்வளோதான். இதை கொட்டி கிண்ட போகிறோம். நல்லா அடியில் பொரி தங்காமல் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இல்லைன்னா அடியில் உள்ள பொரிலாம் சப்புன்னு இருக்கும். அதான் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அடியில் உள்ள பொரிலாம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும், மேலே உள்ள பொரி மட்டும் இனிப்பாக இருக்கும். நம்ம ஊற்றின பாகு எல்லாத்தையும் வந்து காலி பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் டக்குன்னு ஊறப்பட்டால் தான் கழுவ முடியும். அவ்வளோதான். பொரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை அப்படியே வச்சுட்டு ஈவினிங் போலலாம் விளக்கேற்றி வச்சிட வேண்டியதான். இதில் ஒன்று பொரி உருண்டை பிடிச்சி காட்டுறேன்னா நானும் பாவம் ஊற்றுன கையோடய கையை வச்சுட்டு அப்படி நல்லா சுட்டுடுச்சு. இது நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு நைட்டு முடிஞ்சு நாளைக்கு மதியத்துக்குள்ளே இது காலி ஆகிடும், அதுக்கு நான் கேரண்டி. நேற்றே குட்டிமா கேட்டுச்சு. எங்க இதா இதெல்லாம் இப்படி பிடிக்கக்கூடாது. பொலன்னு இருந்தால் தான் நம்ம உட்காந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சரிங்க, எப்படி இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே தாங்க போகுது. அவ்வளோதான். பொலன்னு பொரி, கார்த்திகை பொரி ரெடி. நீங்கள் பார்க்குற இன்றைக்கி, அதாவது 4/12/2025 அன்னைக்கு சந்தோஷமாக 5 லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத விட என்னுடைய உடன்பிறவா சகோதரிகள், அம்மாக்கள் எத்தனையோ பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி. அண்ணா ஐயோ அது வேறு, சகோதரர்களும் அண்ணனும் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு யூடியூபராக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், அவங்கள பிடிச்சி மனசார சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்குமே ஒரு மனசு வேணும். பார்க்குற எல்லாரையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட முடியாது. இந்த 5 லட்சம் பேரும் என்னை நம்பி எனக்காக நானும் ஏதாவது இந்த உலகத்துக்கு ஏதாவது சொல்லுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணுறதுலாம் வந்து ஒரு தடவையுமே ஏதாவது ஒரு நல்ல நாள் வரும். அதாவது தீபாவளி, பொங்கல், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மூடாக தான் இருக்கும்.
பண்டிகை நாளாக தான் இருக்கும். அதே போல் இன்றைக்கி கார்த்திகை திருநாள், அதுமா 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். மறுபடியும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்தது இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளே, அதாவது 2026 என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரோஜனமான கண்டென்ட்டாக போட்டு உங்களையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படிங்கிற நல் எண்ணத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல vlogல பார்க்கலாம். டாடா.